வடக்கு மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் தொடர்ந்தும் மழையுடனான வானிலை நிலவும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஊவா கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. காங்கேசன்துறையிலிருந்து புத்தளம், கொழும்பு, காலி, ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 50 முதல் 55 கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆறுகளின் நீர்மட்டம் கழுகங்கை மில்லக்கந்த பகுதியில் சிறு வெள்ளமட்டத்தில் காணப்படுகிறது. தூணமலை பகுதியில் அத்தனகல ஓயாவின் நீர்மட்டமும் குறைவடைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்தது. கழுகங்கை வான்பாய்ந்தமையினால் புலத்சிங்கல, மோல்காவு பிரதான வீதி, எட்டம்பகஸ் அந்திய மற்றும் பரகுடு ஆகிய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. புலத்சிங்கல களுத்துறை வீதி நீரில் மூழ்கியுள்ள நிலையில் டியகடுவ பகுதி வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் காணப்படுகிறது. அத்தனகல ஓயா வான்பாய்ந்தமையினால் கம்பஹா கனிமுல்ல பிரதான வீதி, மாப்பிலங்கமுவ பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளதா? 13 மாவட்டங்களின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளது. பதுளை, கொழும்பு, காலி, கம்பஹா, களுத்துறை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தலை, மாத்தரை, மொனராகலை, நுவரெலியா, ரத்னபுரி ஆகிய மாவட்டங்கள் இதில் உள்ளடங்குகின்றன. கொழும்பு, காலி, களுத்துறை, கண்டி, குருநாகல், ரத்னபுரி ஆகிய 6 மாவட்டங்களின் 26 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2ஆம் கட்டத்தின் கீழ் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மண்மேடு சரிந்து விழுதல், பாறைகள் சரிதல் மற்றும் நிலம் தாழிறங்குதல் போன்ற நிலைமைகள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அப்பகுதி மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் விபரம். நிலவும் மழையுடன் கூடிய வானிலை காரணமாக 1574 குடும்பங்களைச் சேர்ந்த 5242 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 14 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இதில் அடங்குகின்றனர். 192 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. 52 குடும்பங்களைச் சேர்ந்த 162 பேர் 5 பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அனர்த்தம் காரணமாக 2 உயிரிழந்தனர்.